नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिधे नाम्ने नमो आचार्यपादाय नदाय कृपपदायिने गौरगददामदाय नगरग्रामधारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधे नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे अज्ञान तिमिरान्धस्य ज्ञानाञ्जन शलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्री गुरवे नमः। भागवत प्रार्थने। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टके। भागवत प्रार्थने। सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैः सत्फला सर्वसिद्धान्तरत्नाट्य सर्वलोकैकतृप्ता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलितुबन्तो वेदादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तुमे मत्येकबन्धो मत्सङ्गिं मद्गुरो मन्महातन मद्विस्तारक मद्भाग्य मदानन्द नमोऽस्तुते असाधु साधु तदाहिन् अधिनोच्च सताः साहा खानामुच्च कासिन् मां प्रेम्णा कृत्कण्ठयो स्फुरा। हरे हरे कृष्ण। हरे ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிக பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவத பிரார்த்தனை. ஸ்ரீலா சனாதன கோஸ்வாமி அருளியது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு நாம 3வது காண்டம் 2வது புத்தகம் 33வது அத்தியாயம் ஸ்லோகம் 8ங்க மாதாஜி. 9 மாதாஜி. 8 நீங்க படிச்சீங்க. 9ங்க மாதாஜி. ஆமா 9 படிக்கணும். ஓகே மாதாஜி. மைத்ரேய உவாச்ச ஈடிதோ பகவானேன நேவம் கபிலாக்கிய பரமபுமான் வாசவிக்லவ ஏத்யாக மாதரம் மாத்ருவத்சலக. மொழிபெயர்ப்பு நம்ம படிக்கிட்டாங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு பரமபுருஷ பகவான் கபிலர் தான் மிகவும் அன்பு கொண்டுள்ள தன் அன்னையின் சொற்களால் திருப்தி அடைந்து மதிப்புடன் பதிலளித்தார். பொருளுரை. பகவான் எல்லா விதத்திலும் பூர்ணமானவராதலால் அவர் அன்னைக்கான அவரது அன்பின் வெளிப்பாடும் பூர்ணமானது. அவருடைய அன்னையின் சொற்களை கேட்ட பிறகு அவர் மிகவும் மதிப்புடன் தகுந்த மரியாதை மற்றும் நல்ல செய்கைகளுடனும் பதிலளித்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப கபில தேவர் தன் அன்னையான தேவகூதிக்கு சாங்கிய தத்துவத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். கபில தேவர் பூர்ணமானவர், ஏன்னா அவர் பகவானோட அவதாரம். அதனால அவரது அன்னைக்கான அன்பும் பூர்ணமானது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சியதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய
ஏவாவசிஷ்யதே அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஸ்லோகம் 10. கபில உவாச்ச மார்க்கேணானேன மாதஸ்தே காசேஷ்யே நோதி தேன மே ஆஸ்திதேன பராம் காஷ்டாம் அசிராதபரோத்ஸ்யசி. மொழிபெயர்ப்பு படிங்க. சரி படிங்க மாதாஜி, படிங்க படிங்க. இல்லை படிங்க, நீங்கள் படிங்க படிங்க. நான் ஒன்று படிச்சுட்டு நீங்கள் படிங்க. சரிங்க. மொழிபெயர்ப்பு பரமபுருஷ மொழிபெயர்ப்பு தொகுத்து வழங்கியவர் தெய்வத்தில் ஆஷா பக்தி வேதாந்த ஸ்ரீலா பிரபுபாதாருக்கு ஜெய். பரமபுருஷ பகவான் கூறினார், என் அன்பு அன்னையே, நான் உங்களுக்கு முன்பே அறிவுறுத்திய தன்னை உணர்தலின் வழி மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த முறையை கஷ்டமின்றி நிறைவேற்றலாம். அதை பின்பற்றுவதால் உங்கள் தற்போதைய உடலினுள்ளே நீங்கள் மிக விரைவில் பெறுவீர்கள். பொருளுரை. பக்தி தொண்டு மிக முழுமையானதால் விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றுவதாலும் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் அவற்றை நிறைவேற்றுவதாலும் ஒருவர் இங்கு கூறப்படுவது போல இந்த உடலுக்குள்ளேயே மாயின் பிடியிலிருந்து விடுதலை அடைகிறார். பிற யோக பயிற்சிகளால் அல்லது பயிற்சிக்குட்பட்ட தத்துவ யோகத்தில் ஒருவர் தான் முழுமையடைந்த நிலையில் இருக்கிறோமா இல்லையா என்று ஒருபோதும் உறுதி கூற இயலாது. ஆனால் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் ஒருவர் உண்மையை ஆன்மீக குருவின் அறிவுரையில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றினால் அவர் இந்த தற்போதைய உடலில் விடுதலை பெறுவது உறுதியாகும். ஸ்ரீல ரூபகோசாமி பக்தி ரசாமிரத சிந்துவில் இதையும் உறுதிப்படுத்துகிறார். ஈகா யஷ்யா ஹரேரா தஷ்ய தான் எங்கு அமர்ந்திருக்கிறோம் என்று கருதாமல் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பகவானுக்கு தொண்டு புரிவதை தான் ஒரே குறிக்கோளாக கொண்டவர் ஜீவன் முக்தர் அல்லது அவருடைய ஜட உடலில் விடுதலை பெற்றவர் என்று அழைக்கப்படுகிறார். சில சமயம் ஆன்மீக குரு விடுதலை அடைந்திருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றிய புது மாணவர்களின் மனங்களில் சந்தேகங்கள் எழும். சில சமயங்களில் ஆன்மீக குருவின் உடல் தொடர்புகள் பற்றி புது மாணவருக்கு சந்தேகம் உண்டாகும். ஒருவர் ஆன்மீக குருவின் புனித அடையாளங்களை பார்க்க வேண்டும். ஜீவன் முக்தார் என்றால் ஒருவர் ஜட உடலில் இருந்தாலும் உடல் திடமாக இருப்பதால் அவருக்கு இன்னும் சில உலகியல் தேவைகள் உள்ளன. ஒருவர் பகவானின் தொண்டில் முழுவதும் இருப்பதால் அவர் விடுதலை பெற்றவராக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். விடுதலை ஒருவரின் சொந்த நிலையில் அமைவதை இன்றியமையாதது ஆக்குகிறது. அதுவே ஸ்ரீமத் பாகவதத்திலுள்ள விளக்கம். முக்திர் ஸ்வரூபனே விஸ்யவஸ்திதே. உயிரினத்தின் ஸ்வரூபம் அல்லது உண்மை அடையாளம் பகவான் சைத்தன்யனால் வர்ணிக்கப்படுகிறது. ஜீவரே ஸ்வரூப ஹய கிருஷ்ணா நித்யா தாசா. உயிரினத்தின் உண்மை அடையாளம் அவர் பகவானின் நிலைத்த தொண்டர் என்பதாகும். ஒருவர் 100% பகவானின் தொண்டில் ஈடுபட்டிருந்தால் அவர் விடுதலை பெற்றவராக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒருவர் தான் விடுதலை பெற்றவரா இல்லையா என்பதை பக்தி தொண்டில் அவரின் செயல்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும், வேறு அடையாளங்கள் அல்ல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆன்மீக குரு இன்றியமையாதவர். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு நம்மகிட்ட ஸ்பான்டேனியஸ் லவ் கிடையாது. அதாவது உடனடியான அன்பு. இப்போ ஒரு கல்யாணம் பண்றாங்க, அரேஞ்ச்டு மேரேஜ். அப்போ ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையுடன் இந்த இந்த ஆடவன் என்னை காப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோட மனைவி உள்ள வர்றா அந்த வீட்டுக்குள்ள. உடனே அன்பு கிடையாது. ஆனா என்னாகும், காலம் போக போக அவர் அன்பு மனைவியிடம் காட்டும் போது அந்த அன்பை புரிந்து கொண்டு மனைவியும் அவனுக்கு சேவை செய்யறான். சோ இது படிப்படியாக வளர்கிறது. அப்ப முதல்ல என்ன, நம்பிக்கை. ஒரு நம்பிக்கையோட தான் அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறான். இந்த ஆடவன் என்னை காப்பான், வாழ்நாள் முழுதும் தாலி கட்டி அதை தேவர்கள் முன்னாடி தேவர்கள் சாட்சியாக அவங்க கை கோர்த்து தாலி எல்லாம் கட்டி எல்லா தேவர்கள் முன்னாடி நான் இவளை காப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் கைப்பிடித்து அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான் தன் இல்லத்தரசிய. அப்ப அந்த மனைவிக்கு நம்பிக்கை இருக்கு, இவன் என்னை காப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை. ஆனா அன்புங்கிறது சடனா வரல. கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய அன்பு, அவன் கொடுக்கின்ற அன்பு, அந்த பாதுகாப்பு எல்லாமே சேர்ந்து அவளுக்கு மறுபடியும் கணவன் மேல அன்பை ஏற்படுத்திக்கிறான். இப்படிதான் அந்த பந்தம் உருவாகுது. அது போல கடவுள் மேல முதல்ல நம்பிக்கை வேணும். நம்பிக்கைங்கிறது பக்தியில உயர்ந்த நிலை கிடையாது. நம்பிக்கைங்கிறது ஆரம்ப நிலை, அடிப்படை. அப்போ அந்த நம்பிக்கை என்ன ஆகுது, படிப்படியாக வளர்ந்து
இப்ப நம்மளுக்கெல்லாம் அந்த நம்பிக்கை கொண்டு வந்தது யாரு? குரு. குரு மூலமா அந்த நம்பிக்கை வருது. ஏன்னா குரு தான் நம்மளுக்கு பகவானை அடையாளம் காட்டுறாரு. அப்ப பகவானை பற்றிய பெருமைகளை, லீலைகளை, அவரது நாமம், ரூபம், புகழ் எல்லாத்தையும் அவர் வந்து படிப்படியா சொல்லி 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 நம்ம மனசுல பகவான் மேல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறார். அது என்ன ஆகுதுன்னா படிப்படியாக அன்பாக, காதலாக, தாய் அன்பாக பலவித ரசங்கள்ல அது வெளிப்படுது. சாந்த ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், தாசிய ரசம், மாதுரிய ரசம் அப்படின்னு. அப்போ என்ன பண்றார் ஆன்மீக குரு? நம்மளுக்கு வைதி பக்தி, சாதனா பக்தி அப்படிங்கிற ஒழுங்குமுறை விதிகளை, கட்டுப்பாட்டு விதிகளை நம்மளுக்கு கொடுக்கிறார். காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும், 16 மாலைகள் ஜபிக்கணும், விக்கிரக வழிபாடு பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி பல கட்டளைகளை கொடுக்கும் போது நாம என்ன பண்றோம்? அதன்படி நாம, ஏன்னா அவர் தூங்கின நம்ம உள்ளத்துல, உறக்கத்தில் இருக்கும் நம்மை கனவில் இருந்து விழித்தெழ வைக்கிறார். ஏன்னா நம்ம ஜட உலகம்தான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறோம். ஆனா அது இல்ல, ஜட உலகம் உண்மையானதல்ல, இது ஆன்மீக உலகின் நிழல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கிறார். இது மாயையால் கவரப்பட்டுள்ளது, அதனால இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன பண்றோம்? நாம பக்தி தொண்டையை ஆரம்பிக்கிறோம். அப்ப பக்தி தொண்டையை ஆரம்பிக்கும் போது, அதுல முற்றிய நிலை வரும்போது, படிப்படியாக வளரும் போது, நிஷ்டா, ஆசக்தி அதெல்லாம் வரும்போது என்ன ஆகுது? நாம் ஜீவன் முக்தா நிலையை அடைகிறோம். ஜீவன் முக்தா அப்படின்னா என்ன? இந்த உடல் இங்க இருந்தாலும் நாம ஆன்மீக உலகில் எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம் மனதளவில். சோ அவங்க எல்லாம் ஜீவன் முக்தா அப்படிங்கிற ஸ்டேஜ் அடையிறாங்க. சில சமயங்கள்ல ஆன்மீக குருவின் உடல் தொடர்புகள் பற்றி புது மாணவர்களுக்கு சந்தேகம் உண்டாகும். ஆன்மீக குருவின் புனித அடையாளங்களை பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் ஜீவன் முக்தா. இந்த ஜட உலகில இருந்தாலும் அவர் இந்த ஜட உலக தன்மையில கிடையாது. அவர் பகவானோட தொண்டுல முழுமையா ஈடுபட்டிருக்கிறாரு. அதனால அவர் விடுதலை பெற்றவர். விடுதலை அப்படின்னா என்ன? ஸ்வரூப நிலை. முக்தி 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 முக்திர் ஸ்வரூபேன வியவஸ்தித அப்படின்னு சொல்லி நாம ஒரு ஸ்லோகம் பார்த்திருக்கோம். ஸ்வரூபம் அப்படின்னா உண்மையான அடையாளம். நம்மளோட ஸ்வரூப நிலை என்ன? நித்தியமான அடையாளம். ஜீவேன சுரூபகைய கிருஷ்ணேர நித்தியதாச. நாம் பகவானுடைய தொண்டர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம உண்மையான நிலை, விடுதலை பெற்ற நிலை. அப்போ நம்ம விடுதலை பெற்றோமா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமது செயல் மூலம். ஒரு பக்தர் எப்படி பேசுவார், எப்படி நடப்பார், எப்படி செயல்படுவார் அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறார். கிம் கர்மனோ அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு பக்தர் வந்து எப்பொழுதும் நினைப்பதெல்லாம் பகவானை பற்றி, பேசுவதெல்லாம் பகவானை பற்றி, கேட்பதெல்லாம் பகவானை பற்றி, அவரது நட்பு எல்லாம் பக்தர்களுடன், இப்படி எப்பொழுதுமே அவர் கேட்பது, உண்ணுவது, உறங்குவது எல்லா செயல்லையும் பகவான் இணைந்தே இருப்பார். எங்கேயுமே பகவானை விட்டு விலகிறதே கிடையாது. அதுதான் உண்மையான பக்தி தொண்டு. யாரெல்லாம் அவர்களுக்காக செயல்படுகிறார்கள், பகவானை விடுத்து செயல்படுகிறார்களோ அவர்கள் மாயின் பிடியில் செயல்படுகிறார்கள். யாரெல்லாம் பகவானுக்காக செயல்படுகிறார்களோ எந்த நேரமும் எத் கரோசி எத் யஸ்னாசி எத் ஜிகோசி ததாசி எத் எத் தத் தபஸ்யசி கௌந்தே எத் தபஸ்யசி கௌந்தேய தத் குரு ஸ்வமத் அர்ப்பணம். எதையெல்லாம் செய்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எந்த தவங்களை எல்லாம் செய்கின்றாயோ அதையெல்லாம் எனக்காக செய் அப்படிங்கிறார் இல்லையா? சோ ஒரு பக்தனோட அடையாளம் அப்படித்தான் இருக்கும். ஸ்லோகம் 11. ஸ்ரத்தஸ்வைத மதம் மஹ்யம் ஜுஷ்டம் யத் பிரம்மவாதிபிஹி ஏன மாமபயம் யாயா மிருத்யும் ப்ருச்சன் ததத்விதஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு. என் அன்பு தாயே, மெய்யறிவாளர்களாய் இருப்பவர்கள் நான் உங்களுக்கு தந்துள்ளது போன்ற அறிவுரைகளை உறுதியாக பின்பற்றுவார்கள். உங்களுக்கு மற்றவை உறுதியளிக்கப்பட்டவை. அதாவது நீங்கள் சரியாக தன்னை அறியும் பாதையை கடந்து சென்றால் உறுதியாக நீங்கள் அச்சம் தரத்தக்க குற்றத்திலிருந்து விடுபடுவீர்கள். இறுதியில் என்னை அடைவீர்கள். அம்மா, பக்தி தொண்டின் இந்த முறையை கற்றுணராதவர்கள் உறுதியாக பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியில் இருந்து வெளியில் வர இயலாது. பொருளுரை. உலக வாழ்க்கை கவலை நிறைந்தது. எனவே அச்சம் தருவது. இந்த வாழ்விலிருந்து
வெளியில் வருபவர் தானாகவே எல்லா கவலைகளிலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுபடுகிறார். பகவான் கபிலரால் அறிவுறுத்தப்பட்ட பக்தி தொண்டின் வழியை பின்பற்றுபவர் சுலபமாக வீடு பேறு அடைகிறார். ஹரே கிருஷ்ண மத்ததி. ஹரே ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ண. அப்ப தன் அன்னையிடம் சொல்றார் கபிலதேவர், பக்தி தொண்டின் பாதை, அதாவது தன்னை எரியும் பாதையை கடந்து சென்றால் அச்சம் தரத்தக்க குற்றத்திலிருந்து விடுபடுவீர்கள். அச்சம் தரத்தக்கது எது? பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி எல்லாமே அச்சம் தரத்தக்கது. பிறக்கும் போது பயம், இறக்கும் போதும் பயம். இறக்கும் போது அந்த ஆத்மாவானது ஒரு இருளடைந்த ஒரு குழலுக்குள்ள சொல்றது மாதிரி பயங்கரமான வேகமா போகுமா. அப்போ நம்மளுக்கு எங்க போறோம்னே தெரியாதா, எல்லாம் இருட்டா இருக்குமா. சோ அச்சம் அப்படின்னா இருட்டுல பாருங்க, நம்ம இரவுல நம்ம ஒரு கயிறை மிதிச்சா கூட பாம்புன்னு நினைப்போம். அது அச்சம் தரத்தக்கது. இந்த ஜட உலகுல நாளைக்கு என்ன நடக்குமோ, வெளியில போனவங்க இன்னும் வரலையே, எல்லாமே பயம் பயம் பயம். சாப்பாடை மூடி வைக்கல, அதுல ஏதாவது பள்ளி விழுந்திருக்குமோ, கர்மப்பூச்சி விழுந்திருக்குமோ, பயம் பயம் பயம். பயம் சூழ்ந்ததுதான் இந்த உலகம். ஏன்னா இங்கே இருண்ட உலகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஜட உலகங்கள் எல்லாம் இருண்ட உலகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த பயத்தை நீங்கள் கடந்து விடுவீர்கள். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாமத்தான் நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம் இல்லைங்களா லைஃப்ல. நாளைக்கு என்ன நடக்குமோ எல்லாருக்குமே அந்த அச்சம் இருக்கு. வெளியில போனா ஆக்சிடென்ட் ஆகும், எப்ப என்ன ஆகுதுன்னு தெரியாது. பதம் பதம் எத் விவதாம் ந தேசாம் அப்படின்னு சொல்லி பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அடியும் இந்த ஜட உலகத்துல மிகவும் அபாயகரமானது. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பிரதிபலன் இருக்கின்றது. ஆனா கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பிரதிபலன் கிடையாது, அது எரிக்கப்பட்டு விடுகின்றது. அப்போ இந்த உலக வாழ்க்கை வந்து கவலை நிறைந்தது. ஒவ்வொரு ஸ்டேஜும் பாத்தீங்கன்னா கவலைகளால சூழப்பட்டுத்தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப அச்சம் தரக்கூடியது. அப்போ இந்த உலக வாழ்விலிருந்து வெளியில வர்றவங்க தான் கவலையிலிருந்தும் பயத்திலிருந்து விடுபடுறாங்க. அப்போ இந்த உலக வாழ்விலிருந்து நம்ம எவ்வாறு வெளிவர முடியும் அப்படின்னா, ஆன்மீக உலகில் சஞ்சரிக்க வேண்டும். எப்படி முடியும் ஆன்மீக உலகில் சஞ்சரிக்க? இப்ப நம்ம 1 மணி நேரம் பாகவதம் பேசுறோம். இந்த உலக நிலைப்பாடில் கிடையாது. நாமெல்லாம் ஆன்மீக உலகத்தோட எண்ணங்களால் சூழப்பட்டிருக்கிறோம். ஆன்மீக உலகத்தை இங்கேயே கொண்டு வந்துடுறாங்க. யாரு? சுத்த சத்துவ குணத்தில் நிலை பெற்றவர்கள். இப்ப நம்மளுக்கு எந்த கவலையோ அச்சமோ கிடையாது. நாமெல்லாம் இங்க 20 பேர் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கோம் பாகவதம். 20-25 பேர் நாம சேர்ந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த எண்ணங்களால் நாம வந்து சூழப்பட்டிருக்கிறோம். அப்ப இங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். பாகவதம் அப்படிங்கிறது பகவானை தவிர வேறு கிடையாது. பகவானோட இன்கார்னேஷன், அதாவது லிட்டரல் இன்கார்னேஷன், சவுண்ட் இன்கார்னேஷன். பகவான் வந்து பாகவத வடிவமாக, இலக்கிய வடிவமாக, ஒளி வடிவமாக வந்திருக்கிறார். அப்போ பகவானோட இருக்கும்போது என்ன ஆகுது? நாம பகவானோட லோகத்துல சஞ்சரிக்கிறோம். உடல் தான் இங்க இருக்கு, ஆனா நம்ம என்ன அலைகள் எங்க மூழ்கடிக்கப்பட்டிருக்கு? பகவானுடைய லோகத்துல மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. அதனால இன்பமா இருக்கு. ஏன்னா அந்த ஆத்மா ஆனந்தம் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப இங்க வந்து பயத்துல இருந்து நம்ம எல்லாம் விடுபட்டு இருக்கிறோம். இந்த 1 மணி நேரம் நம்மளுக்கு எந்த சஞ்சலம் கிடையாது, கவலை கிடையாது. எல்லாம் தூக்கி அந்த பக்கம் கடாசிட்டு பகவானுடைய லீலைகளை ஆழ்ந்து சிந்தித்து நாம் எல்லாருமே ஆனந்தம் அடைஞ்சிருக்கிறோம். அடுத்தது ஸ்லோகம் 12. மைத்ரேய உவாச்ச இதி பிரதர்ஷ்ய பகவான் சம்சதிம் ததாத்மனோ கதிம் ஸ்வராத் ஸ்வமாத்ரா பிரம்ம ஹவாதித்யா கபிலோனுமதோ யயௌ. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ மைத்திரேயர் கூறினார், பரம புருஷ பகவானாகிய கபிலர் தன் அன்பான அன்னைக்கு அறிவுறுத்திய பிறகு அவர் சமய பணி நிறைவேறியதால் அன்னையிடம் அனுமதி பெற்று வீட்டை விட்டு சென்றார். பொருளுரை. கபிலருடைய வடிவில் பரம புருஷ பகவானின் தோற்றத்தின் பணி பக்தி தொண்டு நிரம்பிய சாங்கிய தத்துவத்தின் உன்னத அறிவை பரப்புவதாகும். அவருடைய அன்னைக்கு அந்த அறிவை வழங்கிய பின்னரும் அவள் மூலம் உலகிற்கு வழங்கிய பின்னரும் கபிலருக்கு வீட்டில் தங்கி இருக்க வேண்டிய தேவை இல்லை. ஆதலால்
அவர் அன்னையிடம் விடைபெற்று சென்றார். அவர் ஆன்மீக நிலையில் அறிந்து கொள்வதற்கு எதுவும் இல்லை என்றாலும் தெளிவாக அவர் ஆன்மீக உணர்தலுக்காக வீட்டை விட்டு சென்றார். ஏனென்றால் அவர் தானே ஆன்மீக நிலையில் உணரத்தக்கவர். அதனால் ஒரு சாதாரண மனிதராக செயல்படும் போது பரமபுருஷ பகவான் ஏற்படுத்திய சான்று இது. அதனால் மற்றவர்கள் அவரிடம் இருந்து கற்பார்கள். ஆம், அவர் அன்னையுடன் தங்கி இருக்க முடியும், ஆனால் குடும்பத்துடன் அவர் தங்க எந்த தேவையும் இல்லை என்று குறிப்பிட்டார். பிரம்மச்சாரியாக, சந்நியாசியாக, வானப்பிரஸ்தராக தனியாக இருந்து கொண்டு ஒருவர் வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ண உணர்வு நிலையை வளர்த்தல் மிகவும் சிறந்தது. தனியாக இருக்க இயலாதவர்கள் இல்லற வாழ்வில் மனைவி குழந்தைகளுடன் வாழ உரிமை தரப்பட்டுள்ளனர். புலன் திருப்திக்காக அல்ல, ஆனால் கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்காக ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப கபிலருடைய வடிவில் பரமபுருஷ பகவான் அவருடைய தோற்றத்தின் பணி பக்தி தொண்டு நிரம்பிய சாங்கிய தத்துவத்தின் உன்னத அறிவை பரப்புவது. யார் மூலமா பரப்புறாங்க? பகவத்கீதையை எவ்வாறு அர்ஜுனன் மூலமாக பரப்பினாரோ, இங்க வந்து கபிலதேவர் தன் தாயான தேவகூதியின் மூலமாக இந்த உலகுக்கு சாங்கிய தத்துவத்தை கொடுக்கின்றார். சாங்கிய தத்துவம் அப்படின்னா இது ஒரு சயின்ஸ். எப்படி இந்த உலகம் உருவானது, எந்த மூலக்கூறுகளால் உருவானது, ஆன்மீக உலகம்னா என்ன, பௌதிக உலகம்னா என்ன, பக்தர்கள்னா யாரு, இப்படி பல கருத்துக்களை அவர் தெளிவாக்கிட்டு அவ்வளவுதான், அவரோட தேவை முடிஞ்சது. ஏன்னா அன்னைக்கு போதிய அறிவை கொடுத்தாச்சு. சோ அன்னையை பண்படுத்தி விட்டு, அன்னை பண்படாதவர்கள் கிடையாது. தேவகூதி யாரு? மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் ஒரு பக்தை. அதனாலதான் அவங்க ராஜ பரம்பரையில பிறந்தாலும் ராஜாவை போய் கல்யாணம் பண்ணிக்கல. அவங்க ஒரு முனிவரை, ஒரு தகுதியுள்ள, ஒரு ஆன்மீக விடுதலை அடையக்கூடிய வகையில ஒரு முனிவரை தேர்ந்தெடுத்து காட்டுல வசிக்கிற ஒரு குடில்ல ரொம்ப எளிமையான முறையில இருந்த முனிவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மூலமா 9 குழந்தைகள், பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து பின்னர் ஒரு ஆண் குழந்தை தான் விடுவிக்க கூடியவர் அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு ஆண் குழந்தை, அதுவும் பகவானே சக்தி ஆவேச அவதாரமாக கபிலதேவராக தேவகூதி பெற்றெடுத்தாள் அப்படின்னா எவ்வளவு பெரிய பக்தையா இருக்கணும். பகவான் சாதாரணமான கருவுல எல்லாம் வரமாட்டார். ஒரு உயர்ந்த பக்தரோட உடம்புலதான் அவர் மகனா வர்றார். அப்போ தேவகூதி ஏற்கனவே இதையெல்லாம் இருந்தாலும் அவளை ஒரு கருவியாக வைத்து நமக்கு போதிக்கிறார். அப்போ அவருக்கு வேலை முடிஞ்சது. அன்னைக்கு ஒரு ஸ்டெடியான ஒரு அறிவை கொடுத்துட்டார். சோ அறிவு இல்லாதவர்கள் அவங்கதான் கலக்கம் அடைவார்கள், பயம் அடைவார்கள், குற்றம் சொல்வார்கள், எல்லா தீய குணங்களும் இருக்கும். ஆனா இங்க தேவகூதிக்கு எந்த ஒரு தீய குணம் கிடையாது. எல்லா நற்குணங்களும் அறிவுடன் சேர்ந்து வந்தாச்சு. ஏன்னா அறிவு இருக்கிறவங்க, அறிவு அப்படின்னா வித்யா, ஆன்மீக அறிவு, எல்லா அறிவும் வந்தாச்சு. அப்ப அன்னைக்கு அதே பாதுகாப்பு. கடவுள் உள்ள பரமாத்மா இருக்கார், வெளியிலயும் இருக்கார். சோ ப்ரொடெக்ஷன் அப்படி தந்துருவார். கூட இருந்துதான் தரணுங்கிற அவசியம் கிடையாது அந்த இடத்துல. அதனால அவர் அன்னையை விட்டு வெளியில போறார், வீட்டை விட்டு வெளியில போறார். பிரம்மச்சரியம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம், இந்த நிலைகள்ல ஒரு பெண்ணோட தேவையில்லை. கிரகஸ்தம் அப்படிங்கிற வாழ்க்கையில தான் பெண்ணோட தேவை இருக்கு. இந்த 3 நிலைகள்ல ஒரு பெண் அவசியம் கிடையாது. பிரம்மச்சரிய வாழ்க்கையிலயோ, வானப்பிரஸ்த வாழ்க்கையிலயோ, சந்நியாச வாழ்க்கையிலயோ. சோ பெண் துணை வேணும் அப்படின்னா அவங்கெல்லாம் இப்படி எடுத்துக்கலாம். அவங்க கிரகஸ்தராக இருக்கலாம், கிரகமேதிகளாக கிடையாது, கிரகஸ்தர்களாக இருக்கலாம். இப்ப கிரகஸ்தர் அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு, பேரு அப்படின்னு பொருளாதார வாழ்வை மேற்கொண்டு அதை அனுபவித்து பின்னர் வானப்பிரஸ்தத்தை நோக்கி சென்று வீடு பேறு அடைவது. இதுதான் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தனியா இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க மனைவியை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மனைவியை ஏற்றுக்கொண்டாலும் சட்டப்படிதான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால நான் இல்வாழ்க்கையில ரொம்ப ஆழ்ந்து ஈடுபடுவேன் அப்படின்னா அவன் கண்டிப்பா கிரகமேதி ஆயிடுவான். அப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அளவுடன் சிற்றின்பம் அப்படிங்கிறது ஒரு எல்லைக்கு வரைக்கும் தான்.
ஏன்னா நாமெல்லாம் அனுபவிக்க வந்தவங்க. அதனால அதற்கும் வேதங்கள்ல இடம் கொடுக்கப்படுகின்றது. பகவான் வந்து அதுக்கும் இடம் கொடுக்கிறார் வேதங்கள் மூலமா. அளவுடன் வந்து இல்லற வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டு நாம் வந்து வீடு பேரை நோக்கி ஒரு 60 வயசுல இப்பெல்லாம் 60 வயசுல ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டா என்ன பண்றாங்கன்னா அடுத்த ஒரு வேலைக்கு போயிடுறாங்க. இன்னொரு ஜாப் கிடைச்சா அதுல போய் சம்பாதிக்கலாம். சும்மா இருக்க முடியாதுங்க வீட்டுல. யார் சும்மா இருக்க சொன்னா? ஆன்மீக தேடல்ல ஈடுபடணும். அதற்குரிய காலம் வந்தாச்சு. கழுத மாதிரி உழைச்சோம் 60 வயசு வரைக்கும். அதுக்கப்புறமும் திரும்ப போய் உழைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா வேற ஏதாவது ஜாபுக்கு போயிடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா 60 வயதுக்கு மேலேயாவது நமது முழு மனதுடன், ஏன்னா வானப்பிரஸ்த ஸ்டேஜ் அது, முழுமையாக தங்களை வந்து ஆன்மீக வாழ்வில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவங்களுக்கு வீடு பேரே கிடையாது. ஏன்னா தன்னோட வாழ்க்கை முழுவதும் கழுதை மாதிரியே உடலை உபயோகித்துக் கொண்டிருந்தால் எப்படி அவங்களுக்கு ஆன்மீக சிந்தனை வரும்? பிரம்மனை பற்றிய அறிவு எப்படி வரும்? அப்போ அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்லி பிரம்மனை பற்றிய ஆய்ந்தறிவுல ஈடுபடணும். ஸ்லோகம் 13. சாபி தனயோக்தேன யோகாதே ஜயன யோகயுக் தஸ்மின்னாஸ்மரம ஆபிரே சரஸ்வத்யா சமாஹிதாக. ஹரே கிருஷ்ண மாதாஜி, பிரணாம் ஹரே மாதாஜி. சரிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அவள் மகனால் அறிவுறுத்தப்பட்டது போல தேவகூதியும் அந்த ஆசிரமத்திலேயே பக்தி யோகத்தை பயிற்சி செய்ய தொடங்கினாள். அவள் மலர்களால் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு சரஸ்வதி நதியின் மலர் கிரீடமாக கருதப்பட்ட கர்த்தம முனிவரின் இல்லத்தில் சமாதி நிலையை பயிற்சி செய்தாள். பொருளுரை. தேவகூதி அவள் வீட்டை விட்டு செல்லவில்லை. ஏனென்றால் ஒரு பெண் வீட்டை விட்டு செல்வதற்கு ஒருபோதும் பரிந்துரைக்கப்படவில்லை. அவள் சார்ந்து வாழ்பவள். தேவகூதி பற்றிய சான்று என்னவென்றால், அவள் திருமணமாகாத போது அவள் தந்தையாகிய ஸ்வயம்புவ மனுவின் பாதுகாப்பில் இருந்தாள். பின்னர் ஸ்வயம்பு மனு கர்த்தவ முனிவருக்கு அவளை தானமாக கொடுத்தார். அவள் இளமையில் அவளுடைய கணவரின் பாதுகாப்பில் இருந்தாள். பின்னர் அவள் மகன் கபிலர் பிறந்தார். அவள் மகன் வளர்ந்த உடனேயே அவள் கணவர் வீட்டை துறந்தார். அதுபோல மகனும் அவருடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்த பின்னர் வீட்டை துறந்தார். அவளும் வீட்டை துறந்து இருக்க முடியும், ஆனால் அவள் செய்யவில்லை. மாறாக அவள் வீட்டிலேயே தங்கி அவள் மகனால் கபில முனிவரால் அறிவுறுத்தப்பட்டது போல பக்தி யோகத்தை பயிற்சி செய்ய தொடங்கினாள். அவளது பக்தி யோக பயிற்சியால் முழு வீடும் சரஸ்வதி நதியின் மலர்க்கீடம் போல் விளங்கியது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இப்ப எல்லாம் வந்து நாம பல இடங்கள் யாத்திரை போகணும், பல புண்ணிய நதிகளில் நீராட வேண்டும், பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து உணர்வுகள் எப்படி இருக்கும்னா முக்குணங்களால் சூழப்பட்டிருக்கும். அவங்க வந்து அடிப்படை நாலேஜ் கூட இல்லாமல் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா உடலை மட்டும் ஏந்தி கொண்டு அங்க செல்றது கிடையாது. மனது பக்குவப்பட்டவர்கள் அங்க செல்றதுல பிரயோஜனம் இருக்கு. ஆனா மனது பக்குவப்படாதவர்கள் சென்று கங்கையில் மூழ்கினாலோ இல்ல யாத்திரை ஸ்தலங்களுக்கு சென்றாலோ அவங்க பாவங்கள் கழியாது. மேல போய் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா பல சண்டை சச்சரவு இதெல்லாம் பண்ணிட்டு வர்றப்போ அவங்களுக்கு இன்னும் பாவம் தான் அதிகமா கூடும். ஏன்னா தூய்மையான இடங்கள்ல போய் செய்கின்ற பாவங்கள் பல மடங்கு அதிகமாகும், செய்கின்ற புண்ணியங்கள் பல மடங்கு அதிகமாகும். யார் ஒருவர் அங்க போய் நாமத்தை ஜெபிக்கலையோ அங்க போய் மற்ற விஷயங்கள் பேசிக்கிட்டு பொருளாதார விஷயங்களை பேசிக்கிட்டு பிறரை பற்றி குற்றம் கூறிட்டு அங்க மனசுல பக்தி இல்லாம அபக்தர்களுடன் சேர்ந்துக்கிட்டு கடைகள்ல போய் ஷாப்பிங் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுறவங்களுக்கு அங்க எந்த இடமுமே எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. அப்ப இங்க தேவகூதி தன் வீட்டில் இருந்து கொண்டே பக்தி தொண்டை அவ வந்து பரிபூரணமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பக்தி தொண்டை பத்தி இப்ப கபில தேவர் எல்லா போதனைகளும் தந்துட்டார். அவருக்கு அங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தன் தாய்க்குரிய கடமைகளை எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் வீட்டை விட்டு வெளியில போறார். அது போல ஒரு பெண்ணானவள் இளம் வயதுல தந்தையோட பாதுகாப்புல இருப்பா. அப்புறம் சிறிது காலத்திற்கு பின்னர் கணவன் வீட்டுக்கு வந்த அப்புறம் கணவனோட பாதுகாப்புல இருப்பா. அதுக்கப்புறம் மகனோட பாதுகாப்புல இருப்பா. இப்போ கபிலதேவர் ஏன் விட்டுட்டு போனார் அப்படின்னா பாதுகாப்பு அப்படிங்கிறது உடல்ல மட்டும் கிடையாது. ஒரு பெண்ணானவள் எப்படி மனதளவில்
அவள் வந்து ஆன்மீக உலகத்துக்கு ஏற்கப்பட வேண்டும், ஏற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல கவனமா இருக்கணும். அதுவும் பாதுகாப்பு. ஆன்மீக உலகத்துக்கு போகாம திரும்பியும் பிறப்பெடுக்கிறதுங்கிறது பாதுகாப்பு கிடையாது. அந்த ஆத்மாவை கொல்லுபவர்கள் தான் அந்த மாதிரி செய்வாங்க. ஆனா ஆத்மாவை மறுபடியும் என்ன பண்றாங்க இவங்க, நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர்றவங்க பாதுகாப்பா அவங்க ஆத்மாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க. நாம எல்லாமே பாதுகாப்பு அப்படின்னா வெளிப்புற பாதுகாப்பு நினைப்போம். அது கிடையாது, எல்லாமே பாதுகாப்பு தான். மறுபடியும் வந்து இங்க பிறக்கிறது பாதுகாப்பு அல்ல. ஏன்னா மறுபடியும் உடல் எடுக்கும் போது மறுபடியும் உடல்ல பல சிக்கல்கள் வரும். அப்போ அந்த மனம், புத்தி, அகங்காரம் இதனால தொல்லைப்படுவோம். அது பாதுகாப்பு அல்ல. இப்ப பாதுகாப்பு என்பது சூட்சும உடலிலும் சரி, ஸ்தூல உடம்பிலும் சரி, ரெண்டுலயுமே இருக்கு. ஏன்னா நாம ஸ்தூலத்தை தான் அதிகமா பார்ப்போமே தவிர சூட்சுமத்தை அதிகமா பார்க்க மாட்டோம். அடுத்தது ஸ்லோகம் 14. அபிஸ்நாவகாஹ பிசான் ஜடிலான் குடிலாலகான் ஆத்மானம் சோக்ர பிப்ரதி சீரினம் கிருஷம். மொழிபெயர்ப்படிட்டா மாதாஜி? படிங்க. மொழிபெயர்ப்பு. அவள் தினமும் 3 முறை குளிக்கத் தொடங்கினாள். இவ்வாறு அவள் சுருண்ட கருங்கூந்தல் படிப்படியாக நரைத்து போனது. தவத்தால் அவள் உடல் படிப்படியாக இளைத்து போனது. அவள் பழைய உடைகளை அணிந்தாள். பொருளரே, யோகி, பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தர், சந்நியாசி ஆகியோர் தினமும் விடியற்காலையில், மதிய வேளையில், மாலையில் ஆகிய 3 வேளைகளிலும் குளிப்பது வழக்கமாகும். இந்த கோட்பாடுகள் ஆன்மீக உணர்வில் உயர்த்தப்பட்ட சில இல்லறத்தாரர்களாலும் சிறப்பாக பிராமணர்களாலும் கண்டிப்புடன் பின்பற்றப்படுகின்றன. தேவகூதி ஒரு அரசனின் மகள், ஒரு அரசனின் மனைவியும் ஆவாள். கர்த்தம முனிவர் அரசராக இல்லாவிட்டாலும் அவரது யோக அறிவாற்றல் தேவகூதியை மிகவும் வசதியான நல்ல இடத்தில் பணிப்பெண்கள் மற்றும் எல்லா பொருள் வளத்துடனும் அமர்த்தினார். ஆனால் அவள் தன் கணவரது முன்னிலையிலேயே தவத்தை கற்றிருந்தாள். அவளுக்கும் துறவரம் கஷ்டமாக இல்லை. ஆயினும் அவளுடைய கணவர் மற்றும் மகன் பிரிந்து சென்ற பின்னர் அவள் உடல் கடுந்துறவை அனுபவித்தாள். அவள் இளைத்து போனாள். ஆன்மீக நிலையில் முன்னேறும் வாழ்விற்கு அதிகமாக பருத்த உடம்பு நல்லதல்ல. மாறாக ஒருவர் எடை குறைய வேண்டும். ஏனென்றால் ஒருவர் குண்டானால் ஆன்மீக அறிவுணர்ச்சியின் முன்னேற்றத்திற்கு அது தடையாகும். ஒருவர் அதிகம் உண்ணாமல், அதிகம் உறங்காமல் அல்லது வசதியான நிலையில் இருத்தலில் கவனமுடன் இருக்க வேண்டும். மனமாற சில நோன்புகளையும் கஷ்டங்களையும் ஏற்கும் பொழுது ஒருவர் குறைவாக உண்டு சிறிது நேரமே உறங்க வேண்டும். பக்தி யோகம், ஞான யோகம் அல்லது ஹதா யோகம் என எந்தவித யோகத்தையும் பயிற்சி செய்ய இவை சிறந்த வழிமுறைகளாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ அதிகமாக உண்பது உடம்புக்கு கேடு. அத்தியாகார பிரயாச்ச அந்த மாதிரி படிச்சிருக்கோம். அதாவது தேவையற்ற பேச்சுக்கள், தேவையில்லாமல் உண்பது, இதெல்லாம் வந்து அறிவை வந்து பண்பட செய்யாது. அறிவு வந்து எப்பொழுதுமே அந்த மந்த புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்னா உடம்பு சோர்வாகும். நம்ம பாருங்க, அதிகமா சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும். எதனாலன்னா அந்த ஜீரண மண்டலம் அந்த ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிருது. ஜீரண மண்டலத்துக்கு உறிஞ்சிருந்தனால அங்க மேல மூளைக்கு வந்து ரத்தம் பாயாது. எந்த உறுப்பு அதிகமாக உடல் உழைப்பில் ஈடுபடுகின்றதோ அங்கதான் வந்து ரத்த ஓட்டம் அதிகமா போயிரும். ஏன்னா அங்க ரத்த ஓட்டம் அதிகமா இருந்தாதான் செய்ய முடியும். அப்ப வயிற்றுல ஜீரணம் பண்றதுக்காக ரத்தம் அதிகமா எடுத்துக்கிறதுனால மூளை செயல்படாது. சோ மூளை வந்து மந்தமா இருக்கும். சாப்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சோர்வா இருக்கும். போய் தூங்கலாம் போல தோணும். எதனாலன்னா அதிகமான ஜீரண சித்தி அந்த ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக அப்படி கூப்பிடுது, மூளை கூப்பிடுது. அப்ப போய் உடனே படுத்துக்குவாங்க. சோ அதிகமா சாப்பிடுறவங்க யாருமே சன்னியாசிகள் ஆக முடியாது. இப்ப அதிகமா சாப்பிடுறவன் எப்படி போலீஸ்காரன் ஆக முடியாது? பாத்தீங்கன்னா தொந்தி போட்டவங்கள நம்ம இந்தியால எல்லாம் கிடையாது, மற்ற கண்ட்ரில எல்லாம் பாத்தீங்கன்னா வயிறு அதிகமா வளர்த்துறவங்க, தொந்தி போடுறவங்கள வந்து போலீஸ் வேலையில இருந்து நீக்கிடுவாங்க. அது போல ராணுவத்துல யாராவது தொந்தி போட்டு பார்த்திருக்கோமா? எல்லாருமே உடலை கட்டுக்கோப்பா ஸ்லிம்மா வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு உடல் உழைப்பு இருக்கும். அது போல ஆன்மீகத்திலும் சரி,
அதிகமாக உண்பவன் இங்க வந்து பக்தியில முன்னேற முடியாது. யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்து கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துககா அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா? அளவான உறக்கம், அளவான கேளிக்கை, அளவாக உண்பது, இது எல்லாமே நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு பகவத்கீதையிலயும். அப்ப யோகி, போகி, மோகி, துரோகி, இந்த 4 வெரைட்டி இருக்காங்க. யோகி அப்படின்னா அளவா உண்பாங்க, உண்ணாமலும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த உடலுக்கு பக்தி செய்வதற்கு, ஏன்னா உடலாலதான் பக்தி செய்யணும், புலன்களால. அதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சமா ஸ்ட்ரென்த் வேணும். அப்போ யோகி என்ன பண்ணுவானா, அளவா சாப்பிடுவாங்க. போகி என்ன செய்வானா, அளவுக்கு அதிகமா சாப்பிடுவான். மோகி அப்படின்னா அவன் மோகத்தால ரோட்ல பாக்குறது, ஓடுறது, பறக்கிறது, தாவறது, குதிக்கிறது எல்லாத்தையும் போட்டு இலையில போட்டு சாப்பிடுவான். அப்போ ஒரு துரோகி என்ன பண்ணுவானா, அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது அடுத்த உயிர் வாழ்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவையும், பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட சேர்ந்து அதாவது ஒரு 3 பேர் சாப்பிடுறத ஒருத்தர் சாப்பிட்டானா, அப்ப என்ன ஆகும்னா 2 பேருக்கு இல்லாம போயிடும். அது போல அடுத்தவங்க சாப்பாட்டையும் சேர்த்து ஒரு துரோகி சாப்பிடுவான். இப்படி பல விதங்கள்ல இருக்காங்க. அப்ப குறைவாக உண்டு சிறிது நேரமே உறங்க வேண்டும். பக்தி யோகம், ஞான யோகம் அல்லது ஹத யோகம் என எவ்வித யோகத்தையும் பயிற்சி செய்ய இவை சிறந்த வழிமுறை. நிறைய சாப்பிட்டுட்டு போய் உட்கார்ந்து ஒரு யோகா சென்டர்ல இப்பெல்லாம் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிடக்கூடாதையெல்லாம் சாப்பிட்டுட்டு போய், ஏன்னா யோகா சென்டர்ல அந்த விதிமுறைகள் கிடையாது. யம நியம ஆச்சன பிராணயாம பிரத்யங்கார அதெல்லாம் கிடையாது. யார் வேணா வாங்க, காசு கொடுத்தீங்கன்னா நீங்க யோகா பண்ணலாம், நாங்க சொல்லித்தரோம் அப்படின்னு அவன் நல்லா 1 கிலோ சிக்கன் சாப்பிட்டுட்டு போவான். அவனால எப்படி யோகா பண்ண முடியும்? எதை விடுக்கணுமோ, யம நியம நியமங்களை பின்பற்ற வேண்டும். ஆனா நீ எந்த நியமங்களும் இல்லாம அவன் போய் யோகா பண்ணுவான். ஆனா காசை வசூல் பண்ணிக்குவான். இதுதான் இன்னைக்கு யோகா சென்டரோட நிலைமை. ஸ்லோகம் 15. பிரஜாபதே கர்த்தமஸ்ய தபோ யோக விஜృంభిதம் ஸ்வகார்ஹஸ்ய மனௌபம்யம் பிராப்தியம் வைமானிகைரபி. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிற மாதாஜி. மகிழ்ச்சி. மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளறி. ஓம் சிலதற்கு ஜே. பிராஜபதிகளில் ஒருவராகிய கர்த்தமுனிவரின் வீடும் அகப்பரிவாரமும் அவருடைய தவம் மற்றும் யோகத்தின் அறிவாற்றலின் விளைவாக அவரது செல்வவலம் சில சமயம் வான்வெளியில் வானூர்திகளில் பயணம் செய்பவர்களாலும் பொறாமைப்படும் விதத்தில் அமைந்திருந்தது. பொருளுரை. இந்த பதத்தில் உள்ள குட்டாகிய கருத்தம முனிவரின் இல்லற செயல்கள் வான்வெளியில் பயணிப்பவர்களும் பொறாமைப்படும்படி இருந்தன என்பது சொர்க்கத்தில் தங்குபவர்களை குறிக்கிறது. அவர்களது வானூர்திகள் இந்த யுகத்தில் நாம் கண்டுபிடித்திருக்கும் ஒரு நாட்டிலிருந்து மற்றொன்றிற்கு மட்டும் செல்லும் வானூர்திகள் போலில்லை. அவர்களின் வானூர்திகள் ஒரு கோளில் இருந்து மற்றொரு கோளிற்கு செல்லக்கூடியனவாய் இருந்தன. ஸ்ரீமத் பாகவதத்தில் அது போன்ற குட்டுகள் பல உள்ளன. அதிலிருந்து ஒரு கோளிலிருந்து மற்றொரு கோளிற்கு சிறப்பாக மேலுலக கதிர்வின் மண்டலத்திற்கு செல்லும் வசதிகள் இருந்தன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவை இன்னும் பயணம் செய்யவில்லை என்று யாரால் கூற இயலும்? நமது வான ஊர்திகள் மற்றும் விண்வெளி கலங்களின் வேகத்திற்கு எல்லை உண்டு. ஆனால் நாம் முன்பு கட்டது போல கர்தம முனிவர் ஒரு நகரம் போன்றிருந்த வானூர்தியில் வான்வெளியில் பயணம் செய்தார். அவர் பல்வேறுபட்ட வானுலக கோள்களை பார்ப்பதற்கு பயணம் செய்தார். அது ஒரு சாதாரண வானூர்தி அல்ல, அது சாதாரண விண்வெளி பயணமும் அல்ல. கர்தம முனிவர் ஆற்றல் வாய்ந்த அறிவார்ந்த யோகி. ஆதலால் அவரது செல்வவலம் மேலுலக வாசிகளால் பொறாமையுடன் சேர்க்கப்பட்டது. ஹரே கிருஷ்ண மததி. தேங்க்யூ. அப்போ இங்க வந்து கர்த்தவ முனிவர் தேவகூதி ஒரு தேவலோக மங்கை போல ஒரு மிகவும் அழகுடைய ஸ்வயம்பு மனுவினுடைய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு கடுமையான தவத்துல ஈடுபட்டாரு. அப்ப தேவகூதி அவருக்கு பல சேவைகள் செய்து செய்து கருத்து போய் இளைத்து போய் அழகு மங்கி இருந்தாங்க. ஆனா அவர் வந்து தன்னோட தவத்தையெல்லாம் முடிச்சுட்டு பல ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது
ஐயோ நாம இந்த பெண்ணை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டோமேன்னு வருத்தப்பட்டு என்ன பண்ணாருன்னா, அஷ்டமா சித்திகளை பயன்படுத்தி அஹீம் அனீமா, லஹீமா, மஹீமா, இஷித்வா, பிரகாமியா அப்படின்னு வாசித்வா இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு அழகான மேலுலகில் மேல வானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாளிகையை அமைத்தார். அந்த மாளிகையில ஏராளமான பணிப்பெண்கள், அந்த மாளிகையோட அழகெல்லாம் நாம படிச்சிருக்கோம். எப்படி கலை வேலைப்பாடுகளுடன் கூடிய திரைச்சீலைகள், வண்ண ஓவியங்கள், கண்ணாடியில் அலங்கரிக்கப்பட்டிருந்த குடுவைகள் அப்படின்னு பூந்தோட்டம், அந்த மேல வந்து சுழன்று கொண்டே அது பல கோள்களுக்கு நாமெல்லாம் ஒரு கோள்ல இருந்து இன்னொரு கோள் போகணும்னா யாராலையும் முடியாது. நாரத முனிவர் மட்டும்தான் சர்வலோக சஞ்சாரி, எல்லா கோள்களுக்கும் போக முடியும். ஆனா சாதாரண ஆட்கள் எல்லாம் யாராலையும் போக முடியாது. இப்ப எல்லாம் வான்வெளியில ராக்கெட் விட்டு நாங்க போறோம்னு சொல்றாங்க. ஆனா உண்மை இல்ல, அதெல்லாம் நிறைய பொய் சொல்றாங்க. ஆனா இவர் என்ன பண்ணினார்னா, எல்லா கோள்களுக்கும் அந்த மாளிகையில சுற்றி, நாமெல்லாம் எப்படி ஊட்டி கொடைக்கானல் போறோம், பஸ்ல போறோம். ஆனா அவர் வானத்திலேயே போனார் எல்லா கோள்களுக்கும். அப்ப பகவானோட படைப்பை அங்கிருந்து ரசிச்சு பார்த்தாங்க 2 பேருமே. அந்த அளவுக்கு அவர்கிட்ட சக்தி இருந்தது. அதை பார்த்து மற்ற கோள்ல இருக்கிற அந்த தேவர்கள் எல்லாம் கூட பொறாமப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அது சாதாரண வான ஊர்தி கிடையாது, அது சாதாரண விண்வெளி பயணமும் அல்ல. கர்த்தவ முனிவர் ஆற்றல் வாய்ந்த அறிவார்ந்த யோகி, ஆதலால் அவரது செல்வ வளம் மேலுலகவாசிகளால் பொறாமையுடன் நோக்கப்பட்டது. ஏன்னா அந்த கற்களால பதிக்கப்பட்ட அந்த மாளிகை தங்கம், வைரம், வைடூரியம், இந்த மாதிரி பல பல கற்களால் அது அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அன்னைக்கெல்லாம் தாஜ்மஹால் அப்படித்தான் கட்டியிருந்தாங்களாம், பல வைர கற்களால அலங்கரிக்கப்பட்டிருந்ததாம். அதுக்கப்புறம் நாள் போக போக எல்லாம் திருடி இது வெறும் பளிங்கு கற்கள் மட்டும்தான் இப்ப மிச்சம் இருக்கு. அதுவே வந்து இப்போ தொழிற்சாலை புகைகளால கற்படைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லப்படுது. அடுத்த ஸ்லோகம் 16. பயபேன திபா நிபாக சையா சாத்தாந்த ருக்ம பரிச்சதாக ஆசனானி ச ஹைமானி சுஸ்பர் சாஸ்திரனானி ச. ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. ஹரே. இங்கு கர்த்தம முனிவரின் வீட்டு செல்வ வளம் வர்ணிக்கப்படுகிறது. படுக்கை விரிப்புகளும் படுக்கைகளும் பாலின் நுரை போல் வெண்மையாக இருந்தன. நாற்காலிகளும் மேஜைகளும் தங்கத்தால் செய்யப்பட்டு தங்கத்தால் ஆன சரிகை சித்திர வேலையுடன் கூடிய துணியால் மூடப்பட்டிருந்தன. படுக்குமிடம் தங்கத்தால் செய்யப்பட்டு மிகவும் மென்மையான தலையணிகளை கொண்டிருந்தது. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ செல்வ வளம் அப்படின்னா, நம்ம இப்ப தங்கம் அப்படின்னா சின்ன 1 கிராம் தங்கம் வாங்குறதுனாலே பயமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு விலை ஏறியாச்சு. அவருடைய மாளிகையில ஃபுல்லாமே தங்கத்தினாலான திரைச்சீலைகள், தங்கத்தின் கார்பெட்டு, தங்கத்தினால போட்டோஸ், இப்படி எல்லாமே அவருக்கு வந்து மாளிகையில உயர்ந்த பொருட்களால் ஆக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் அதை வந்து கையை காலை வச்செல்லாம் செய்யல. அவர் வந்து தன்னுடைய அஷ்டமா சித்தினாலேயே அதை உருவாக்கினார். அடுத்த ஸ்லோகம் 17. ஸ்வச்சஸ்படி படிக குட்யேஷு மகாமாரகதேஷு ச ரத்ன பிரதீபா ஆபாந்தி லலானாத் ரத்னயுதாக. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. படிக்கிறேங்க மாதாஜி. வீட்டின் சுவர்கள் முதல் தரமான பளிங்கினால் கட்டப்பட்டிருந்தன. மதிப்புமிக்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. விளக்குகளுக்கு எந்த தேவையும் இருக்கவில்லை, ஏனெனில் வீடு இந்த நகைகளின் ஒளிக்கதிர்களால் ஒளி வீசி பிரகாசித்தது. வீட்டில் உள்ள பெண்மணிகள் ஏராளமான நகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். பொருளுரை. இல்லற வாழ்வின் செல்வ வளம் மதிப்புமிக்க நகைகள், தந்தம், முதல் தரமான பளிங்கு மற்றும் தங்கம் மற்றும் நகைகளால் செய்யப்பட்ட வீட்டு சாமான்கள் ஆகியவற்றில் வெளிப்படுத்தப்பட்டன என்பது இங்கு கூற்றிலிருந்து புரிந்து கொள்ளப்படுகிறது. உடைகளும் தங்கத்தால் ஆன சரிகை வேலைப்பாடுகளுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்படுகின்றன. எல்லாவற்றுக்கும் உண்மையில் மதிப்புண்டு. அது இந்த காலத்தில் மதிப்பற்ற வார்ப்பு பொருள் அல்லது அடிப்படை உலோகத்தால் ஆனது.
ஆனது போன்றதல்ல. வேத நாகரிகத்தின் வழி என்னவென்றால், வீட்டு செயல்களுக்காக எது பயன்பட்டாலும் அது மதிப்புள்ளதாக இருக்க வேண்டும். தேவை ஏற்படும் பொழுது அந்த மதிப்புள்ள பொருட்கள் உடனே பண்டமாற்றம் செய்யப்படலாம். இவ்வாறு ஒருவருடைய உடைந்த தேவையற்ற பொருட்களும் பரிவாரம் ஒருபோதும் மதிப்பற்றதாக இருக்காது. இந்த முறை இன்னும் இந்திய குடும்ப செயல்களில் பின்பற்றப்படுகிறது. அவர்கள் உலோகப் பொருட்கள், தங்க ஆபரணங்களில் அல்லது வெள்ளித்தட்டுகள் மற்றும் மதிப்புமிக்க தங்க வேலைப்பாடுகளுடன் கூடிய பட்டு துணிகள் ஆகியவற்றை வைத்திருப்பார். தேவை ஏற்படும் பொழுது உடனே அதை ஈடு வைப்பதால் அவர்களுக்கு பணம் கிடைக்கும். பணத்தை கடனாக தருபவருக்கு இல்லறத்தார்களுக்கும் பரிவர்த்தனை உண்டு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸோ அந்த காலத்துல பெண்களுக்கு வந்து சீதனமாக தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, தன் பெண் ஏன்னா எல்லாருக்கும் காலம் ஒரே மாதிரி இருக்காது. நல்ல காலம், கெட்ட காலம் அப்படின்னு மேடு பள்ளம் பள்ளம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சிலருக்கு நட்டம் ஏற்படலாம், சில கஷ்டங்கள் வரலாம். அது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அன்னைக்கெல்லாம் பண்டமாற்று முறை இன்னைக்கு மாதிரி காசு பணம் எல்லாம் கிடையாது. அப்ப பண்டமாற்று முறையில அவங்க வந்து தங்கத்தை கொடுத்து வேற ஏதாவது பொருட்கள் வாங்கிக்குவாங்க, வெள்ளிய கொடுத்து வேற ஏதாவது பொருட்கள் வாங்குவாங்க. சோ அதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட், வைத்திய செலவு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உபயோகப்படும். அப்போ ஏதாவது ஒரு பஞ்சம் வந்தா கூட அந்த தங்கத்தை கொடுத்து தானியங்களை வாங்கிக்குவாங்க. அப்ப அந்த காலத்துல இது எல்லாம் அந்த பெண்களுக்கு ஏன் சீரா கொடுத்தாங்க அப்படின்னா, கஷ்டப்படும் போது அது அவங்களுக்கு உபயோகப்படும், அதுக்காக தான் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் வந்து மக்கள் பண்டமாற்று முறை இல்லாதனால இப்ப கூட பாத்தீங்கன்னா பேங்க்ல நிறைய பேர் அந்த நகைகளை வைத்து அடமானமாக வைத்து பணம் பெறுகிறார்கள். ஆனா இப்ப எதுக்காக வாங்குறாங்க? அடிப்படை தேவையான உணவு, உடைக்கெல்லாம் கிடையாது. அத வந்து அதிகமா பணத்தை வாங்கி அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி பேராசையினால தொழில அதிகமா சம்பாதிக்கணும். அப்ப என்ன ஆகுது? மொத்தமா அடிச்சுட்டு போயிடும். ஏதாவது அவங்க பொருளை வைத்தாங்கன்னா, தங்கம் அதெல்லாம் வச்சாங்கன்னா அதையும் சேர்த்து அவங்க விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நட்டமாகும். அப்புறம் வச்சதும் காணாம போயிடும். இந்த ஸ்லோகம் 18. கிருஹோத்யானம் குசுமிதை ரம்யம் பஹ்வமரத்ருமைஹ பூஜத் விஹங்க மிதுனம் காயந்த மதுகிருதம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மெத்தட் மொழிபெயர்ப்பு. சுற்றுச்சுவர் அழகிய தோட்டங்களாலும் இனிய மனமுள்ள மலர்களாலும் உயர்ந்த அழகிய புது பழங்களை தரும் பல மரங்களாலும் சூழப்பட்டிருந்தது. அந்த தோட்டங்களில் பாடும் பறவைகள் மரங்களின் மீது அமரும். அவற்றின் பேசும் ஒலிகள், தேனீக்களின் முனகும் ஒலி, அவை அந்த சூழலையே எத்தனை முடியுமோ அத்தனை இனிமையாக ஆக்கி இருந்ததால் மிகவும் கவர்ச்சியாய் இருந்தன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ வீடு மட்டும் தங்கம், வெள்ளி, அந்த மதில் சுவர் எல்லாம் வந்து இப்ப எப்படி கிரானைட் கற்கள் ஒட்டுறாங்க, அது மாதிரி அங்க தங்கம் வெள்ளியிலால அலங்கரிக்கப்பட்டிருந்ததாம். வீடு மட்டுமல்ல, அங்க இருக்கிற அந்த தோட்டத்துல அழகான பறவைகள், எப்படி இயற்கையான அந்த சூழல் அமைந்திருக்குமோ அந்த மாதிரி பல வகையான மரங்கள், அந்த மரங்கள்ல பல வகையான அந்த கிளி, குயில்கள், மான், மயில் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ கபிலதேவர் அவருடைய அரண்மனை இப்படி வர்ணிக்கப்படுது. அடுத்த ஸ்லோகம் 20. யத்ர பிரவிஷ்டமானம் விபூதானுசரா ஜகுஹ வாப்யாமுத்பல கந்தினியாம் கர்த்தமேனோ மேனோ பலாலிதம். 19 படிக்கலையா மாதாஜி? 19 தான் படிச்சிருக்காங்க. 19 படிச்சிருக்காங்க. தாமரை மலர்கள் நிரம்பிய குளத்தில் குளிப்பதற்காக அந்த அழகிய தோட்டத்தில் தேவகூதி நுழையும் போது வானுலக வாசிகளின் துணைவர்களாகிய கந்தர்வர்கள் கர்தம முனிவரின் புகழ்மிக்க இல்லற வாழ்வு பற்றி பாடுவார்கள். அவளின் சிறந்த கணவராகிய கர்த்தமர் அவளுக்கு எல்லா நேரத்திலும் எல்லா பாதுகாப்பும் அளித்தார். பொருளுரை. கணவன் மனைவியின் சீரிய உறவு இந்த கூற்றில் மிகவும் அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. கர்தம முனிவர் தேவகூதியின் கணவராக அவளுக்கு எல்லாவித வசதிகளையும் தந்தார். ஆனால்
அவர் மனைவிடம் பற்று கொள்ளவே இல்லை. அவரது மகன் கபிலதேவர் வளர்ந்த உடனேயே கர்த்தமர் உடனே எல்லா குடும்பத் தொடர்பையும் விட்டுவிட்டார். அதுபோல சிறந்த அரசராகிய சுவம்பு மணிவின் மகள் தேவகூதி தகுதியும் அழகும் நிறைந்தவள். ஆனால் அவள் கணவரின் பாதுகாப்பை முழுதும் சார்ந்தவளாயிருந்தாள். மனுவை பொறுத்தவரை பெண்களும் இளைய பெண் பாலரும் வாழ்வின் எந்த நிலையிலும் சுதந்திரமாய் இருக்கக்கூடாது. குழந்தை பருவத்தில் ஒரு பெண் பெற்றோரின் பாதுகாப்பில் இருக்க வேண்டும். இளமை பருவத்தில் அவள் கணவனின் பாதுகாப்பில் இருக்க வேண்டும். முதுமை பருவத்தில் அவளது வளர்ந்த குழந்தைகளின் பாதுகாப்பில் இருக்க வேண்டும். தேவகூதி தனது வாழ்வில் மனு சம்ஹிதையின் இந்த எல்லா கூற்றுகளுக்கும் சான்றாக விளங்கினாள். குழந்தையாக அவள் தந்தையை சார்ந்திருந்தாள். அவள் செல்வ வளம் மிகுந்தவளாய் இருந்த போதிலும் பின்னர் அவள் கணவரை சார்ந்திருந்தாள். அதன் பின்னர் அவள் மகன் கபில தேவரை சார்ந்திருந்தாள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ மனைவிக்கு வந்து கணவரான கர்த்தம முனிவர் தேவகூதிக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்திருந்தார். ஒரு கணவன் மனைவி ஒரு இல்லம் அப்படின்னா அதுல ஒரு மனைவியோட பாதுகாப்பு மட்டுமல்ல, அவளுக்கு வேண்டிய வசதிகளையும் கணவன் செய்து தர வேண்டும். ஏன்னா ஒரு பெண் விரும்புவதை ஒரு ஆடவன் கண்டிப்பா நிறைவேற்ற வேண்டும். இப்ப கபிலதேவர் வளர்ந்த உடனே எல்லா குடும்ப தொடர்பையும் கர்த்தம முனிவர் விட்டுட்டார். மகன் வளர்ற வரைக்கும் தனது மனைவிக்கு பாதுகாப்பு தரக்கூடிய தகுதி மகனுக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணார், வானப்பிரஸ்தம் போயிட்டார். ஏன்னா குடும்பத்திலேயே ஒட்டிட்டு இருக்க கூடாது. அந்த காலத்துல அதுக்குரிய வசதிகள் இருந்தது. வானப்பிரஸ்தங்கிறது தான் வழிமுறை. இன்னைக்கெல்லாம் வனமும் கிடையாது, பிரஸ்தமும் கிடையாது. ஏன்னா இங்க வனமே இல்லாதப்ப எப்படி வானப்பிரஸ்தம் எடுக்க முடியும்? ஏன்னா இன்னைக்கு வனம் அப்படின்னாலே காடுகளை எல்லாம் அழித்து அதை நாடாக்கி அதுக்குள்ள கொண்டு போய் ஹோட்டலு ரெசார்ட் அதெல்லாம் பண்ணி யானை தடத்தை எல்லாம் அழிச்சு யானைகள் வந்து யானைகளை நாம தொந்தரவு பண்றோம். ஆனா யானைகள் வந்து நம்மளை தொந்தரவு பண்றதுன்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா யானைக்கு போகக்கூடிய வழியை அடைச்சு எல்லா பக்கமும் இவங்க ரெசார்ட் வச்சுக்கிட்டாங்கன்னா யானை எப்படி அதனுடைய பாதையை மெயின்டைன் பண்ணும்? அதனோட பாதை வழிமறிச்சா அது நம்மள தொந்தரவு தான் பண்ணும். யானை வந்து அவ்வளவு சீக்கிரம் நாட்டுக்குள்ள வராது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதனுடைய வாழ்க்கையில தொந்தரவு பண்ணும்போது எந்த ஒரு உயிரினத்தையும் தொந்தரவு பண்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. நாம எப்படி இங்க வாழ பிறந்திருக்கிறோமோ அது போல ஒவ்வொரு உயிர்வாளிகளும் இங்க வந்து அதன் நிலைப்படி வாழ பிறந்திருக்கிறது. அதனோட வாழ்க்கையில இன்டர்ஃபியர் பண்றதுக்கு யாருக்கும், இடையூறு பண்றதுக்கு யாருக்குமே இங்க உரிமை கிடையாது. அப்போ எப்படி ஒரு பெண்ணானவள் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒருத்தரை சார்ந்திருக்கிறாள் அப்படிங்கிறது கபிலதேவர் வாழ்க்கையில இருந்து நம்மளுக்கு தெரியுது. அடுத்து ஸ்லோகம் 20. ஹித்வா ததாப்சி ததமம் அப்யா கண்டல யோஷிதாம் கிஞ்சிக் சகார வதனம் புத்திர விச்லேஷ நாதுரா. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கிறீங்க. மொழிபெயர்ப்பு. எல்லா பக்கங்களிலும் அவள் நிலை தனித்தன்மை வாய்ந்ததாக இருந்தாலும் புனிதவதியான தேவகூதி மேலுலக பெண்களும் பொறாமைப்படும் அளவிற்கு அவளுக்கு உடைமைகள் இருந்த போதிலும் எல்லா வசதிகளையும் விட்டுவிட்டாள். அவள் தனது மகன் தன்னிடமிருந்து பிரிக்கப்படுகிறாரே என்று மட்டும் வருந்தினாள். பொருளுரை. தேவகூதி தன் உலகியல் வசதிகளை விடுவதற்கு சிறிதும் கவலைப்படவில்லை. ஆனால் அவளது மகன் பிரிவினால் மிகவும் வருந்தினாள். தேவகூதி வாழ்வின் வசதிகளை விட்டுவிட சிறிதும் வருந்தவில்லை என்றால் பின்னர் மகனை பிரிவதற்கு ஏன் வருந்த வேண்டும் என்று இங்கு கேட்கப்படலாம். அவள் மகனிடம் ஏன் மிகுந்த பற்று கொண்டாள் என்று கேட்கப்படலாம். பதில் அடுத்த பதத்தில் விளக்கப்படுகிறது. அவர் ஒரு சாதாரண மகன் அல்லர். அவளது மகன் பரமபுருஷ பகவான் ஆவார். அதனால் ஒருவர் பரமபுருஷரிடம் பற்று கொண்டால் மட்டுமே உலகப்பற்றை விட முடியும். இது பகவத்கீதையில் பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே என்று விளக்கப்படுகிறது. ஒருவருக்கு ஆன்மீக இருப்பில் சிறிது கவலை இருந்தால் மட்டுமே அவரால் உலகாயுத வாழ்வை பின்பற்றுவதில் ஆர்வமற்றவராக இருக்க முடியும். ஹரே கிருஷ்ண. அப்போ டிட்டாச்மெண்ட் அப்படின்னா பௌதிகத்துல அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. எதை எப்படி விடுவது? அட்டாச்மெண்ட் விட்டா தானே டிட்டாச்மெண்டா மாறிடும். அப்போ இங்க வந்து கபிலதேவர் சாதாரண மகன் அல்ல. அதனால தேவகூதிக்கு அவர் மேல ஒரு பிரிவதற்கு வருத்தம் இருந்தது.
ஏன்னா ஒரு பகவானை விட்டு பிரியறதுங்கிறது ரொம்ப கொடுமையானது. நாமெல்லாம் அதைத்தான் பண்ணியிருக்கிறோம், வாலண்டியரா பண்ணியிருக்கிறோம். ஆனா பக்தர்கள் பாத்தீங்க அப்படின்னா பகவானை விட்டு ஒரு கணம் அகழ்வதில்லை, பகவான் பக்தர்களை விட்டு ஒரு கணம் அகழ்வதில்லை. எப்படி பகவான் வந்து கூடவே இருக்காரா அர்ஜுனனுக்கு இருந்த மாதிரி? அப்படி கிடையாது. அவர் நினைவுகள் எப்பொழுதும் பகவானை அந்த இதயமானது தாங்கி இருக்கின்றது. அதனால பகவான் இதயத்துக்குள்ள இருக்கிறார் பரமாத்மாவாக. அதனால எப்பவுமே அவங்கள விட்டு பிரியறது கிடையாது. ஏன்னா அவர் உள்ளிலும் இருக்கிறார், வெளியிலும் இருக்கிறார். நாம சதுர் ஸ்லோகால படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? எப்படி அவர் வந்து உள்ளேயும் இருக்கிறார், வெளியிலும் இருக்கிறார். அப்ப பக்தர்கள் உள்ளத்திலும் இருக்கிறார், பக்தர்கள் அல்லாதவர்கள் இதயத்தில் அவர்களுக்கு உணர்வது கிடையாது. இருந்தாலும் அவர்கள் உணர்வது கிடையாது. அப்ப பகவான் வந்து அங்க ஆக்டிவா இல்ல. ஏன்னா பகவானை சந்தோஷப்படுத்தணும், பகவானை திருப்திப்படுத்துபவர்கள் தான் பக்தர்கள். யார் ஒருவர் உள்ளிருக்கும் பரமாத்மாவை திருப்திப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆகும்? அந்த திருப்தி தானா கிடைக்கும். ஏன்னா பகவான் தான் அங்க மெயின். ஒரு உடல்ல ஆத்மா, பரமாத்மா, என்னன்னு இருக்கு? சேத்தனா. சேதனம் அப்படின்னா ஒரு கருவி. உடல் என்பது ஒரு கருவி. அந்த கருவி எப்படி இயங்குது? ஆத்மா இருக்கிறதுனால. ஆத்மா மட்டும் இருந்தா இயங்கிருமா? பரமாத்மா இருக்கார். சோ அந்த பரமாத்மா தான் உடலை ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர்தான் அனைத்தையும் அறிபவர். உடலுக்குள்ள 2 பேர் அனைத்தையும் நாம வந்து நம்ம உடலை பற்றிய விஷயங்களை நாமும் அறிந்திருக்கிறோம். ஆனால் உண்மையில போன பிறவியில என்ன நடந்தது, அடுத்த பிறவியில என்ன நடக்க போகுது, நேத்து என்ன நடந்ததுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது, மறந்துருவோம். ஏன்னா நாமெல்லாம் மறதிக்குட்பட்டவர்கள். ஆனா பகவான் அப்படி கிடையாது. நேத்து என்ன நடந்தது, இனி என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்குது எல்லாம் அறிந்தவர். நான் என்ன தப்பு பண்ணினேன், நானெல்லாம் தப்பு பண்ணிட்டு மறந்துருப்பேன். ஆனா பகவான் அதையெல்லாம் கரெக்டா ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஏன்னா பகவான் எல்லாருக்கும் உபதிரஷ்டா, ஹனுமந்தா, பக்தா, புக்தா, மகேஸ்வர சாட்சியா இருக்கிறார், அனுமதிப்பாளராக இருக்கிறார். அதனாலதான் அர்ஜுனன் கேட்டார், நீ எப்படி சூரிய பகவானுக்கு விவஸ்வான் மனவே சுவாக மனோ விஸ்வாகவே பிரவீத் அப்படின்னு சொல்லி சூரிய பகவானுக்கு நீ உபதேசித்ததை நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்டார். நான் உங்கூடத்தானே இருக்கேன், நீ எங்கூடத்தானே இருக்க, நீ எப்படி உபதேசித்த அப்படின்னு பகவான் கேட்கிறார். இப்ப பகவான் சொல்றார், இது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாண்ட நான் சூரிய பகவானுக்கு உபதேசித்தேன். அப்ப நீயும் என்கிட்ட இருந்த, ஆனா இந்த ரூபத்துல இல்ல. ஏன்னா நாமெல்லாம் ரூபம் மாறிட்டே இருப்போம். குதிரையா, கழுதையா, மனுஷனா, நாயா, பேயா, எப்படி வேணா பிறப்போம். ஆனா பகவான் என்றுமே நிலையானவர், திவ்யமானவர், அஜித்த. அவர் வந்து வெல்லப்பட முடியாதவர். அப்ப அவருக்கு வந்து எப்பவுமே உருவ மாற்றம் கிடையாது. அவர் அவதாரமா வரும்போது பல உருவங்கள்ல வாலண்டரியா வர்றாரு. ஆனா அவரது நிரந்தரமான உருவம் அப்படிங்கிறது என்னைக்குமே மாறுறதுல. என்னைக்குமே அவர் திவ்யமானவர். அவர் திவ்யம், அந்த திவ்ய தன்மையிலிருந்து என்னைக்குமே நிலை குலையாதவர். 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அப்படிப்பட்டவர் வந்து அப்படிப்பட்டவரை விட்டு பிரிய யாருக்கு மனசு வரும்? ஏன்னா பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும் பகவானை விட்டு பிரியறது எவ்வளவு கொடுமையானது. அதனாலதான் ஸ்ரீராமர் சீத்தை மறைந்த போது, ராவணன் தூக்கின போது அழுதாங்க. என்னது, பரமபுருஷ பகவான் அழுகிறாரா? உமாதேவிக்கே ஒரு சந்தேகம், இவர் எதுக்கு அழுகிறார், அனைத்து ஆத்மராமாவாச்சே அப்படின்னு சொல்லி. அப்போ சிவபெருமான் சொல்றார், இல்ல இவர் ராமர் தான், நீ சந்தேகப்படாதேன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ராமர் எதுக்காக அழுகணும் அப்படின்னு சொல்லி. அவங்க போய் சீத்தை மாதிரி வேஷம் போட்டுட்டு போனாங்க. அப்போ பார்வதி தேவி, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு ராமர் கேக்குறாரு. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, நான் அப்பவே சொன்னேன்ல நீ போகாத, அவர் சாக்ஷாத் பரமபுருஷர் தான் அப்படின்னு. ஏன்னா பகவான் பக்தரை விட்டு பிரியும் போது அழுகிறார். சீத்தை பெண் வடிவம் அப்படிங்கிறதுக்காக இல்ல, ஏன்னா சீத்தை மிக உயர்ந்த பக்தை. அதனால பக்தரை விட்டு பிரிவது அவருக்கு எப்பவுமே கஷ்டம்தான். ஹரே கிருஷ்ண பிரபு. பிரபு. हरे कृष्ण प्रभु, प्रणाम्स प्रभु, हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु, प्रणाम। ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா.